ஃபுல்லாக எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? எந்த எவிடன்ஸும் மிஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சிந்தி இந்த பிளட்டை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க. சார். மிஸ்டர், இது யாரோட கெஸ்ட் ஹவுஸ்? என்னோட தான் சார். சார், நைட்டு யார் வந்து இங்கே தங்கியிருந்தா? எங்களோட கெஸ்ட் பிரபுவும் சத்யாவும் இங்க தங்கியிருந்தாங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? முதல்ல உள்ள போய் பாருங்க. எதையும் தொடாம கலைக்காம பார்க்கணும். போங்க உள்ள. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. பிரச்சனையா இருக்குல்ல? மாமா, இது பார்த்தா ஏதோ ரத்தக்கரை மாதிரி தெரியுது. பயப்படாத. வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வரேன். சரி சார். சார், இங்க இருந்து பிரபு அண்ணனும் சத்யாவும் எங்க சார்? அதைத்தான் நானும் கேக்குறேன். உங்க கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்றீங்க. நீங்க தான் அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கீங்க. அவங்கள நீங்களே கொன்னுட்டு எங்க போனாங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க. நீங்க தான் சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் எதுக்காக கொன்னீங்க? சார், என்ன சார் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எதுக்கு சார் அவங்களுக்கு கொண்டு மறைச்சு வைக்கணும்? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. பிரபு அண்ணா, சத்யா எங்க? எதுவும் ஆயிருக்காது. டென்ஷன் ஆகாது. இங்க பாரு, எதுவும் ஆயிருக்காது. பயப்படாத. ஒண்ணும் ஆயிருக்காது. இல்ல, பிரபு நாக்கும் சத்யாவுக்கும் ஒன்னும் ஆயிருக்காது. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. கவலைப்படாத. என்னம்மா, நீயே கொன்னுட்டு அப்புறம் ஒன்னும் ஆயிருக்காதுன்னு சொல்ற? யோ, என்னையா பேசுற? என் மேலேயே கை வைக்கிறியா? எடுறா கையா. பாரு, பெரிய இடத்து பையன்னு பாக்குறேன். இல்ல உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். பார்த்தல்ல, உன் பொண்டாட்டி தான் குத்தி இருக்கா. அதுக்கு நீயும் துணை இருந்திருக்க. ஏமா சொல்லுமா, அவங்க பாடியை எங்க புதைச்சு வச்சிருக்க? புதைச்சீங்களா இல்ல எரிச்சிட்டீங்களா? சார், இதுல ஏதோ சதி இருக்கு. என்ன சதினாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கலாம். வாங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. வாங்க, வெளில வாங்க. ஆமா, எப்பா வாப்பா. வாங்க. ஆமா, ஏமா வாங்க. மாமியாரை மதிக்காம ஏத்து நின்னவதான இந்த ராசாத்தி. எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற வெறியில நான் ஃப்ரெண்டையே போட்டு தள்ளிட்டா போல இருக்கு. நல்ல வேலை கண்மணி மேல பழைய போட பாத்துருப்பா. அதுக்குள்ள உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டா. ராசாத்தி மேடம், நீங்க தான் சிம்பதியை கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்காக உங்க ஃப்ரெண்ட கொன்னுட்டேன்னு சொல்றாங்க. உண்மையா? ஏங்க, சும்மா வாய்க்கு வந்தபடி கேட்காதீங்க. போங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் காரங்க வந்துருவாங்க. அவங்க ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நாங்க உங்களை எங்க கஸ்டடி கொண்டு போறோம். கான்ஸ்டபிள், விலங்க மாட்டி கூட்டு வாங்க. சார், சார் ஒரு நிமிஷம். சார், நான் எதா சொல்றது இருந்தாலும் கேளுங்க. ஸ்டேஷன்ல வந்து இல்ல பேசிக்கோங்க. சார், அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. கொலை பண்ணது உங்க வைஃப். சொல்லுடா. உடனே இருந்தது நீங்க. அக்கா, பேசிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் சரியா நடக்குது. ஒண்ணும் பண்ண முடியாது சார். எவிடன்ஸ் ஃபுல்லா இருக்கு. டேய், எல்லாத்தையும் லைவா டிவில பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. சரிக்கா. சரி. செத்தடா அந்த சத்யா. இனி அந்த ராசாத்தி என்ன கதியாக போறான்னு மட்டும் பாரு. சரி.
இங்க பாருங்க, கண்டிப்பா அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டான். நான் சொல்றதை கேளுங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க, என்னால முடியாது. வேண்டாம் 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 மேடம். சார், நான் சொல்றதை கேளுங்க சார். ப்ளீஸ் சார். அமைதியா இருங்க. அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான். இன்ஸ்பெக்டர் சார், என்ன இன்ஸ்பெக்டர் சார், ராசாத்தி தான் சத்யாவை குத்தி கொண்டுட்டாதா தகுந்த போட்டோ ஆதாரத்தோட வந்த உங்களுக்கு எப்படி உங்க உயிரோட வந்தாங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இந்த ட்விஸ்டை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? நாங்க எப்படி உயிரோட வந்தோன்னு நீங்க தானே கண்டுபிடிக்கணும் இன்ஸ்பெக்டர் சார். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு மார்பிங் போட்டோ ஆதாரமா வச்சு எந்த தப்பும் பண்ணாத ராசாத்திய ரொம்ப சரியா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு சூப்பரான ஆபீசர் நீங்க. என்ன பாக்குறீங்க? ஒரிஜினல் போட்டோ இங்க இருக்கு. ம் ம் ம். சரிங்க சார். சார் சாரி சார், இது மார்பிங் போட்டோன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? எங்களை இங்க தனியா ரிலாக்ஸா இருக்க சொல்லி அமிச்சதே ராசாத்தி தான். எங்களுக்கு உள்ள இருக்கிற நட்பை பத்தி நாங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அது இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ ராசாத்தி எதுக்கு எங்களை கொல்ல போறா? எங்களை கொன்னுதான் ராசாத்தி ஜெயிக்கணுங்கிற அவசியம் ராசாத்திக்கு இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவ ஜெயிக்கிற இடத்துல தான் இருக்கிறா. அத்தோட அவங்க அப்படி சீப்பா நந்துகிற ஆளும் கிடையாது. வீடியோல இருக்கிற மாதிரி என்ன ஒரு பொண்ணு கத்தியால குத்த பார்த்தது உண்மைதான். அவ கூட எங்க 2 பேரையும் கொல்ல இன்னும் 3 ரவுடிங்களும் வந்தானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நந்தது தான் வேற. யாரா நீங்களா? எதுக்கா வந்தீங்க? யார் சொல்லி வந்தீங்க? சொல்லு. ஆமா, வீடு ஒதுக்குப்புறமா இருந்துச்சு. கத்தி கூப்பாடு போட்டா கூட யாரும் கேட்க வர மாட்டாங்கன்னு தான் இங்க திருட வந்தோம். ஐயோ கோயிந்த, நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிட்டேன். அடிக்காதீங்க. திருட வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அவள் பேபி அடிங்க ரோஸ். பொய். யாரோட பொய் சொல்லுது? எங்களை கொலை பண்றதுக்கு தான் பாத்துக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையா யார் அமிச்சாங்க, எதுக்கு அமிச்சாங்க சொல்றீங்க? சொல்ற ஆள உடைக்கிறது. மூஞ்சிங்களுக்கு பாரு. சொல்லிடுறமா. இப்ப சொல்லு. டேய் சொல்லுடா. காஞ்சனாக்கு அனுப்புனாங்க மேடம். ஆமா 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 ஆமா. அப்படியாகதா? அவ திருந்த மாட்டா. அவள் பேபி, அப்போ காஞ்சனாவோட ஆசைய நிறைவேற்றுவோமா? கண்டிப்பா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களாண்ட காஞ்சனா சொன்ன மாதிரியே என்ன குத்துறீங்க. அத வீடியோ எடுத்து அனுப்புறீங்க. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட அடி வாங்க முடியாது. பயப்படாது. குத்துற மாதிரி நடிச்சா மட்டும் போதும். புரியுதா? சொல்லு. சரிங்க சார், குத்துற மாதிரி நடிக்கிறோம். இதான் இன்ஸ்பெக்டர் நந்துச்சு. நாங்க பொய்யா எடுத்து அமிச்ச வீடியோ தான் அந்த காஞ்சனா மார்பிங் பண்ணி உங்களுக்கு அமிச்சு வச்சுக்கிறா. அந்த
மார்பிங் பண்ண வீடியோவை பார்த்து தான் நீங்க ராசாத்தியை அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. டேய் வாங்கடா, வா நில்லு. டேய் சொல்லுங்கடா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், காஞ்சனாக்காத சத்யாவை கொல்ல சொல்லி அனுப்புனாங்க. சத்யாவை கொண்டுட்டு ராசாத்தி மேல பழி போடலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஆனா அதுக்குள்ள இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்ப நீங்க சொன்னத எழுத்துப்பூர்வமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா? ஏய் சொல்லு. சார் தரேன் சார், தரேன் சார். சார் நீ சொல்றதெல்லாம் செய்யறோம் சார். ஏய் வாயில் என்ன வச்சிருக்க சொல்லு. தரோம் சார். கண்மணி, அந்த காஞ்சனா நம்மள களி திங்க வச்சிருவாளாடி. ராத்திரியே உங்களுக்கு காஞ்சனா தான் இவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க 2 பேரும் செத்த மாதிரி டிராமா போட்டீங்க? எதுக்காக பாவ ராசாத்தி மேல போய் பழிய போட்டீங்க? அவங்கள எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ண வச்சீங்க? இவ்வளவு சுத்தல் எதுக்கு? ஏன் எல்லாரையும் சுத்த விட்டீங்க? பேசாம நேரடியா ராத்திரியே எங்க கிட்ட வந்திருந்தா அந்த காஞ்சனாவை புடிச்சிருப்போம்ல. எந்த காரணத்துக்காக அவங்க எங்க 2 பேரையும் கொண்டு ராசத்து மேல பழி போட நினைச்சாங்க? நேருக்கு நேரம் எதிர்க்க முடியாம இப்படி பண்றது மூலியமா ராசத்தோட இமேஜை காலி பண்ணும் தானே? அதே டிராமாவை யூஸ் பண்ணி ராசாத்தி அப்படிப்பட்டவங்க இல்ல, அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு இந்த ஊருக்கே ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுதான் நாங்க அப்படி பண்ணோம். இதோ மீடியாக்காரங்களாம் வந்திருக்காங்களே, இப்ப இவங்க மூலியமா அந்த காஞ்சனா யாருங்கிறதும் அவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்கிறதும் ராசாத்தி யாருங்கிறதும் எல்லாருக்கும் இப்ப நல்லா புரியும். கான்ஸ்டபிள் எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். ஏத்தியா? ஏய் போ, உன் தனியா சொல்லுவாங்க. சாரி மேடம். சீக்கிரம் ஏறுமா. ஏத்தியா ஏத்தியா நான் உட்காரேன். ஏத்தியா. மச்சான், உன்னை கொண்டுட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு சத்யா. முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, உனக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. நீங்க சொன்னது மாதிரி இல்லாம மாத்தி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த சத்யாவை அப்படி யாரும் அசால்ட் பண்ணிட முடியுமா? அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. நம்ம எல்லாம் சாவே கிடையாதுடா சத்யே. நான் மக்களே இந்த எலெக்ஷனை தெருக்கு உள்ளாமா? வாங்க. உள்ள யாருமே இல்ல சார். நல்லா பாத்து. யாருமே இல்ல சார். யாரையுமே காணுமா? டிவில நியூஸ பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க சார். சரி வாங்க. காஞ்சனா வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. எப்படியும் உங்க செக் போஸ்ட தாண்டி தான் போக முடியும். அவளை விட்டுறாதீங்க. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓவர். இந்த மஜிலி குப்பம் மைனா கட்ட பஞ்சாயத்து காஞ்சனாவா மாறினதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரங்களால என்ன பிடிக்க முடியுங்கிற? கண்டிப்பா முடியாதுக்கா. அதானே. ஏய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? தெரியலண்ணே. சரி என்னன்னு பார்ப்போம். சரிண்ணே.
டேய் என்னடா ஆச்சு? முன்னாடி டயர் வெடிச்சிச்சுங்க. என்ன வேண்டா ச்சே, நேரமே சரியில்லை. டயர் வெடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. போறதேசி டயர் வெடிச்சிருச்சா? என்னடா பண்ணிட்டு இருக்கற நீ? சோம்பேறி. ச்சே, இந்த ரோட்ல ஒரு கார் கூட வராதடா. ச்சே, ஆமாங்கா. டேய் என்னடா பாத்துட்டே இருக்க? பக்கத்துல ஏதாவது பஞ்சர் கடை இருக்கான்னு பாரு போ. போடா. சரி நான் இந்த பாத்துட்டு வரேன். ஓ. டேய் ஏதோ வண்டி வருது, மடக்காத. மடக்கு மடக்கு. இல்ல சார். பக்கத்து ஊர் வரைக்கும் இறக்கி விட்டுறீங்களா? இறக்கி விடு சார், உட்காருங்க. அக்கா போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடா. ஹலோ ஹலோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. ஹலோ நிறுத்துங்க. டிரைவர் தம்பி, என்ன கொஞ்சம் மெயின் ரோட்ல விட்டுற முடியுமா? வாங்க ஏறுங்க. இந்த வா. டிரைவர் தம்பி, வண்டி எந்த பக்கமா போகுது? ஸ்டேஷனுக்கு தான். ரயில்வே ஸ்டேஷனா? இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். ஏ கண்மணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மருது என் வீட்டுக்கு வர சொன்ன? அத்தை, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வரத்துக்கு லேட் ஆகும். அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது மருது ஆளுங்க கிட்ட இருந்து கால் வரும். நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க அத்தை. சத்யாவால ராசாத்தி அசிங்கப்படணும் தானே சொன்னேன். அதுக்காக இப்படியா பிளான் பண்ணுவீங்க? நீ எதை பண்ணாலும் புள்ளையார பிடிக்க குரங்கால இருக்கு. இல்ல அத்தை, காஞ்சனா இவ்ளோ தூரம் போவாங்கன்னு நான் நினைக்கல. எல்லாம் நீ சொல்லித்தான் பண்ணுன்னு காஞ்சனா வாக்குமூலம் கொடுத்தா என்ன செய்வோம்? அப்படி காட்டி கொடுக்கற கேவலமான ஆளு நாங்க கிடையாது. உங்களுக்காக பண்ண போய் எங்க அக்கா இப்ப ஜெயில இருக்காங்க. நான் சேர்மன் ஆயிட்டா உங்க அக்காவை வெளியில கொண்டு வரது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா மக்கள் கிட்ட ஏன் செல்வாக்கு வசத்துறன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இப்படி காலி பண்ணில வச்சிருக்கீங்க. அத்தை, எலெக்ஷன்ல நமக்கு ஓட்டு போடுறதுக்கு செல்வாக்கு எல்லாம் தேவையில்ல அத்தை. செலவு பண்ண காசு இருந்தாலே போதும். ஆம்பளைக்கு பாட்டில், பொம்பளைக்கு பட்டு. பாட்டிலுக்கு மயங்காத ஆம்பளைங்களும் கிடையாது, பட்டு புடவைக்கு மயங்காத பொம்பளைங்களும் கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டா காட்டுற சின்னத்துக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இத பாருங்க, இதையும் சொதப்பி என்ன எலெக்ஷன்ல நிக்க விடாத மாதிரி பண்ண போறீங்க. அதெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டாட்ட, எந்த சிக்கலும் வராது. வெளியாளுங்களை விட கண்மணி, இப்படி எல்லாம் ஓட்டுக்காக தான் நாம பண்றோம்னு நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாலே அசிங்கமாயிடும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத மாதிரி காதும் காதும் வச்சா மாதிரி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சரி, எல்லாருக்கும் பட்டு புடவை பாட்டில் வாங்கணும்னா அவ்வளவு காசுக்கு எங்க போறது? சேர்மன் கிட்ட பணத்துக்கு சொல்லிருக்கேன். இப்ப பணத்தோட வந்துருவாரு. எந்த நம்பிக்கையில அந்த ஆள் நமக்கு பணம் கொடுக்கறான்? நீங்க தானே அத்தை, எலெக்ஷனுக்கு அவசரமா ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கிக்கலாம்னு சொன்னீங்க. அதான் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறோன்னு சொல்லி பணத்தை கேட்டேன். அவரும் தரேன்னு சொல்லிட்டாரு. பத்திரத்தையும் எடுத்து நான் ரெடியா தான் வச்சிருக்கேன். கண்மணி, எனக்கு என்னமோ ரிஸ்க்கு மேல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரத்துல பத்திரத்தை மீட்டெடுத்து எடுத்த இடத்துல திரும்பவும் வச்சிடலாம். அப்புறம் எதுக்கு சம்மந்தி பயப்படுறீங்க? அரசியல் இதெல்லாம் சாதாரண சம்மந்தி. வெற்றி நம்மதே. வணக்கம். வணக்கம்மா. கண்மணி, நீங்க கேட்ட 30 லட்சம் ரூபா இருக்கு. இத வச்சுக்கோ. இந்தாங்க வீட்டு பத்திரம்.
மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுங்க. நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் அத்தை கண்டிப்பா கையெழுத்து போட்டுருவாங்க. உங்க வீடு தான் விற்க முடியாது. உயில் பிரகாரம் இந்த வீட்டுல எல்லாரும் வாழலாம். ஆனா விற்க முடியாதுன்னு கண்மணி தானே சொல்லியிருக்காங்க. இந்த பத்திரத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இப்படி வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கேன்னு என் புருஷனுக்கோ பாரி தம்பிக்கோ தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நான் இப்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னா இந்த பணத்துக்கு உத்தரவாதம் இந்த பத்திரம் தான் அர்த்தம். எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் உங்களுக்கு 4-5 கான்ட்ராக்ட் கொடுத்து சரி பண்ணிடுறேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா? ஏன் நீங்க வேற இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அத்தைய ஜெயிக்க வைக்கணும்னு தானே இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். என்னையா ரொம்ப நேரமா யோசிக்கிற? அதான் 4-5 கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல, அதான் எனக்கு ஓகே. சரிங்க அத்தை, நான் இவரு கூட கிளம்புறேன். புடவைக்கும் பாட்டிலுக்கும் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே நானும் போயிட்டு வந்துடுறேன் சம்பந்தி. சரி, போயிட்டு வாங்க. எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சா சரி. பண்ணிடுவான். போயிட்டு நான் வரேம்மா. ஜெயிச்சிடலாம் சம்பந்தி. வாங்க. எவ்வளவு நேரம் தான் நீங்க போறீங்க? இல்ல சத்யா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் அண்ணனும் இப்பவே ஊருக்கு கிளம்புங்க. எலெக்ஷன் வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன ராசாத்தி, எதுக்கு இப்ப எங்களை நீ போ சொல்ற? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சோம். ஆனா அனுப்பி போய் கடைசியில இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த நிமிஷமே என் மூச்சு நின்று இருக்கும். முதல்ல நீங்க கிளம்புங்க. ராசாத்தி, என்ன ராசாத்தி, நான்லாம் இன்னானாலும் பரவாயில்லன்னு கழுத்துல இறங்கி எதிராளியோ உண்டுலன்னு பண்றவா. ஆனா நீ சத்தியத்தை நம்புறவ. உன்னோட அந்த நம்பிக்கை தான் என்னையும் அமுல் பேபியையும் காப்பாத்திருது. அவங்க எங்களை கொன்னு பழிய உன் மேல போடலான்னு நினைச்சாங்க. இப்ப என்னாச்சு? அவங்க மூஞ்சிலலாம் அவங்களே கரிய பூசிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நானும் அமுல் பேபியும் உன்னை ஜெயிக்க வைக்காம இங்க இருந்து போக மாட்டோம். இங்க பாரு ராசாத்தி, காரியத்துல இறங்கிட்டா ஒரு கை பார்க்காம போறதெல்லாம் கோலத்தனம் ராசாத்தி. இங்க பாரு, நம்மலாம் ஜெயிக்க பிறந்தவங்க. யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அட
வாங்கம்மா. மறக்கதம்மா மறக்கதமாடா. வா வணக்கமா வணக்கம் வரகாதம்மா வணக்கம். உங்க புண்ணியத்துலதாம்மா இப்ப வரைக்கும் போதையில இருக்க. அந்த விசுவாசத்துக்காக உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா நீங்க சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் என் கோரிக்கையை தான் முதல்ல நிறைவேற்றணும். அது என்ன கோரிக்கைன்னா, நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாத்துக்கும் தினம் 10 பாட்டில் ஃபுல்லு ஏற்பாடு பண்ணிருக்க. அது போதும். என்னடா மாப்ள? அது போதும் மாப்ள. சரி அப்படியே பண்ணிடலாம், அப்படியே இது பண்ணிடலாம். போதும், இது போதுமா? இது போதுமா? நிரந்தர சேர்மன் மரகதம்மா வாழ்க! நிரந்தர சேர்மன் மரகதம்மா வாழ்க! சரிம்மா, எங்கள் தங்கள் தலைவி மரகதம்மா வாழ்க! நிரந்தர சேர்மன் எங்கள் மரகதம்மா வாழ்க! மரகதம்மா வாழ்க! சம்பந்தி நிக்காம உள்ள வாங்க. இருந்தா நம்மள ரொம்ப கேவலப்படுத்துவான் போல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும்ல, மறந்துடாதீங்க. சூட்கேஸ்க்கு சரியா? இங்க பிரச்சாரம்லாம் பண்ண கூடாது. சொன்னா கேளுங்க. போங்கம்மா. வா வா வா. சூட்கேஸ்க்கு போடுங்க மறக்காம. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஏய் வணக்கம்மா. ஏய் வா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ரசத்தியம்மா. மறக்காம ஓட்டு போட்டுருங்க. வணக்கம் ரசத்தியக்கா. வணக்கம். தேர்தல் களத்துல நின்னவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தேர்தல் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் மட்டும் அந்த பூத்துல நடந்திருக்கு.
அப்படி எந்த கலவரமுமே இல்லாம ஒரு தேர்தலை நடத்துறது சாத்தியமே இல்லை. பெருசா எங்கேயும் வன்முறையோ கலவரமோ போலீஸ் தடியடி துப்பாக்கி சூடோ நடக்கல. நல்லபடியா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓட்டுகள் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே முடிவுகளை அறிவிச்சிருவோம். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆல் தி பெஸ்ட். அம்மா உட்காருங்கம்மா. சம்பந்தி உட்காருங்க. எல்லாரும் இருக்கும்போது நான் எப்படி? சம்பந்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க நம்ம ஊர் சேர்மன். அதனால நீங்க யார் முன்னாடி வேணும்னாலும் உட்காரலாம். உட்காருங்க. கண்மணி, பேண்ட் பாத்தியெல்லாம் அவங்க சொல்லிருக்காங்களா? அவங்க கிழிச்சாங்க. எல்லாம் கண்மணியோட ஏற்பாடு தான் சம்பந்தி. நீங்க ஜெயிச்சதா சொல்லட்டும். அந்த குண்டச்சிக்கும் அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் காது கிழிற மாதிரி பேண்ட் வாசிக்க சொல்றேன். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்துள்ள நிலையில் மரகதம் 1514 வாக்குகள் பெற்று முதல் இடத்திலும், ராசாத்தி 964 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும் உள்ளனர். என்னத்த சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்க. நிறுத்துங்கப்பா. எதுக்கு நிறுத்தணும்? ஏன் நிறுத்தணும்? இங்க மரகதமா ஜெயிச்சுட்டாங்க. அதை நாங்க கொண்டாடணும்ல. நீ அடியப்பா சொல்றேன்ல. பிரச்சனை கொண்டாடுங்க, வேண்டான்னு சொல்லல. முழு அறிவிப்பு வந்த உடனே கொண்டாடுங்க. 10 ரவுண்ட் தான் கவுண்டிங் முடிஞ்சிருக்கு. அதுவும் முழுசா எண்ணி முடியல. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். பேசுற மாதிரி இருந்தா மெதுவா பேசணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் போலீஸ் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுருவேன். இரண்டாம் சுற்றின் எண்ணிக்கையின் முடிவில் மரகதம் 5607 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், ராசாத்தி 3115 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும் உள்ளனர். மூன்றாம் சுற்றின் எண்ணிக்கையின் முடிவில் மரகதம் 14587 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், ராசாத்தி 9476 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும் உள்ளனர். நான்காம் சுற்றின் எண்ணிக்கையின் முடிவில் மரகதம் 27868 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், ராசாத்தி 19764 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும் உள்ளனர். ஐந்தாம் சுற்றின் எண்ணிக்கையின் முடிவில் மரகதம் 40352 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், ராசாத்தி 35066 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும் உள்ளனர். ஆமா, வந்து மாலை போடுமா. இருக்கட்டும் இருக்கட்டும், தேர்தல் முடிவு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அவா வெற்றி உறுதிமா. முத்து, சம்பந்தி ஜெயிச்சதும் முதல் மாலை நான் தான் போடணும். மாலை வெடியெல்லாம் தயாரா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்குமா. நீங்க ஜெயிச்ச உடனே இந்த ஊரையே ரெண்டாக்குறான். எனக்கு எப்படி பண்ணிட்டாங்க? அத்தை தான் ஜெயிக்க போறாங்க மாமா. இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மாமா. டேய், இவ்வளவு போராடி ராசாத்தியால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. காசு கொடுத்தாதான் இவங்க ஓட்டு போடுவாங்க தெரிஞ்சிருந்தா நம்ம அவங்கள விட அதிகமா கொடுத்துருக்கலாம். ஆறாவது சுற்றின் எண்ணிக்கையின் முடிவில் 51472 வாக்குகள் பெற்று ராசாத்தி முதலிடத்திலும், 47,689 வாக்குகள் பெற்று மரகதம் இரண்டாம் இடத்திலும் உள்ளனர்.
6வது சுற்றின் எண்ணிக்கை முடிவடைந்தது. 7வது சுற்றின் எண்ணிக்கையின் முடிவில் 61,782 வாக்குகள் பெற்று ராசாத்தி முன்னிலையிலும், மரகதம் 54,564 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்திலும் உள்ளனர். இறுதிச் சுற்றின் அறிக்கை முடிவடைந்தது. எல்லோருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் முடிவு பற்றிய அறிவிப்புகளை இங்கு வெளியிட தயாராக இருக்கிறேன். இந்த தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 1,27,603. அதுல 66,376 வாக்குகள் அதிகப்படியாக பெற்று முதலிடத்தில் இருப்பவர் ராசாத்தி. மரகதம் 61,076 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார். முன்னாள் சேர்மனின் மனைவி சுமதி அவர்கள் 111 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறார். மூர்த்தி என்ற நபர் 28 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்திலும், பாபு என்பவர் 12 வாக்குகள் பெற்று 5ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் டெபாசிட் இழக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். மரகதம்மாவை வீழ்த்தி வெற்றி வகை சூடிய ராசாத்தி அம்மா வாழ்க வாழ்க வாழ்க. ராசாத்தி அம்மா ராசாத்தி அம்மா நீங்களே போட்டுருக்கேன். ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த வெடியை எடுத்து போடுங்கடா. நீங்க அடிக்கிற அடிதான் மரகதம்மா காது கிளியணும். ராசாத்தி, ஆமா சரிங்க சார். நீ போமா. முடியுமா? சரிங்க சார். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் அண்ணா. மாமா இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் ராசாத்தி. அத்தை பரவாயில்ல, நல்லா இருக்கு. அம்மா, டேய், யாரு யாருக்குடா அம்மா? வயசுல பெரியவங்கள அம்மானு யார வேணாலும் சொல்லலாம். நீங்க ராசத்தை ஜெயிக்கணும்னு குறுக்கோலில் ஏதோ செஞ்சீங்க. ஆனா முடிவு யாருக்கு சாதகமா வந்துச்சு பாத்தீங்களா? இப்பெல்லாம் உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இனிமேலாவது ராசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மதிச்சு மருமகளை ஏத்துக்கோங்க. என் தங்கச்சி ராசத்தை எதிர்த்து ஜெயிக்கிறத விட அவங்களை ஏத்திட்டு ஜெயிக்கணும்னு நினைங்க. இல்லனா ஒரு நாள் இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும். பாத்தீங்களா அத்த, அவனுக்கு இருக்கிற கொழுப்ப. அன்னைக்கு நீங்க அவனை அரைஞ்சதுனால ராசாத்திய ஜெயிக்க வச்சது மூலமா திருப்பி அடிச்சிட்டதா சொல்லாம சொல்லிட்டு போறான். சரி, அப்ப நான் கிளம்புறேன் மச்சான். கிளம்புறீங்களா?
அப்புறம் என்ன கிளம்புறோன்னு சொல்றீங்க? ஆமா பிரபு சார், இந்த வெற்றியை இருந்து நீங்க கொண்டாட வேணாமா? அதனால நீங்க இன்னைக்கு இங்க தான் இருக்கீங்க. சத்யா இங்க இருந்திருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். அவங்க இல்லாதது ரொம்ப சங்கடமா இருக்கு. எதுக்குடா சத்தி கண் கலங்குற? இத பாரு, இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்காத. ரசத்தி, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானும் அதே தான் சொல்றேன். நீங்க 2 பேரும் எங்க லைஃப்க்கு வந்ததுக்கு நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.